இப்போ நம்ம ஜியோ வந்து ரெண்டு புது பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒன்னு 2025, இன்னொன்னு வந்து 601 அப்படி ரெண்டு புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த பிளானோட டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளான் நமக்கு வந்து 2025. சோ இந்த பிளானுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா பேக்கோட வேலிடிட்டி நமக்கு வந்து 200 நாள். உங்களுக்கு டேட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 2.5 GB வந்து கிடைக்கும். ஒரு நாளைக்கு 100 SMS சென்ட் பண்ணிக்கலாம். சோ வாய்ஸ் கால் பொறுத்த வரைக்கும் நமக்கு அன்லிமிட்டெட். சோ இந்த பேக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 டேஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓரளவுக்கு நல்ல பேக் தான். நெக்ஸ்ட் ஜியோவோட அந்த 601 ரூபாய் பிளான். சோ இந்த பிளான் எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளான் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 12 5G வவுச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த 12 5G வவுச்சர்ஸ் நம்ம எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியோ ஆப்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த வவுச்சர் பாக்குறதுக்கு உங்க மை ஜியோ ஆப் வந்து ஓபன் பண்ணுங்க. மேல நமக்கு ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இருக்கும். அதுல நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படி ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு காணாம அப்படின்னா எடிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா என்னென்ன வேணும் டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த டிக்ல வந்து வவுச்சர் கொடுத்து டன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேக்ல வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் வந்து காட்டும். சோ வவுச்சருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வவுச்சர்லாம் இருக்குன்னு காட்டும். சோ இப்போ நமக்கு வந்து ஒரு வவுச்சர் இல்ல. இதே நீங்க இந்த பை வவுச்சர்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 601 அப்படின்ற அந்த பிளான் உங்களுக்கு வந்து காட்டும். இது என்ன கொடுத்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. 12 வவுச்சர்ஸ் ஆஃப் 5G அப்கிரேட் வர்த் RS51 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த பிளான் நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா 12 5G அப்கிரேட் வவுச்சர் வந்து கிடைக்கும். அதை வச்சு ஒரு நார்மலான 4G பிளான் வந்து 5G அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இது வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 இயர் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மந்த் நம்ம ஒவ்வொரு 5G வவுச்சர் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம டைரக்டா 5G பிளானே போட்டுக்கலாம். பட் எதுக்கு இந்த பிளான் கொடுத்திருக்காங்கன்னு தெரியல. அடிஷனலா ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த வவுச்சர் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும். 601 ரூபாய் இந்த வவுச்சர் போட்டீங்க அப்படின்னா என்னென்ன பிளானுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 199, 239, 299, தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 319, 329 இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த 50 டேஸ் அதுக்கப்புறம் 84 டேஸ் வேலிடிட்டி இருக்கிற பிளான்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இந்த 601 ரூபாய் பிளான் பை பண்ணீங்க அப்படின்னா 12 5G வவுச்சர் வந்து கிடைக்கும். பட் இது நமக்கு தனியா வந்து 1 மந்த் 3 மந்த்துக்கு தனியாவும் கொடுத்திருக்காங்க. அந்த பிளான் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் வந்துருங்க. இந்த வெப்சைட்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சைட்ல கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு ட்ரூ 5G அன்லிமிடெட் பிளான் இருக்கும். அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ அன்லிமிடெட் அப்கிரேட் இருக்கும். சோ இதுல நமக்கு மொத்தமா 3 பிளான் இருக்கு. இங்க வந்து பாருங்க 151, 101, அதுக்கப்புறம் 51. சோ இதான் நமக்கு அந்த பிளான். ஓகே, முதல்ல சொல்லியிருந்தோம் இது ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா வந்துட்டு நம்மளோட 4G பிளான் வந்து 5G அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த 3 பிளான் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல வந்துட்டு 1.5 GB மேல வந்து பேக் போட்டுருக்கணும். அப்பதான் ஒர்க் ஆகும். இதே நீங்க 1 GB கான பேக் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த பேக் வந்து 5G அப்கிரேட் பண்ண முடியாது. சோ மினிமம் 1.5 GB போட்டிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த 5G அப்கிரேட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இந்த 1.5 GB பிளான் நீங்க ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிளான் வந்து 5G அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இதுல ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. யார் யார் என்னென்ன ரீசார்ஜ் பண்ணா 5G அப்கிரேட் ஆகும் அப்படின்ட்டு. இந்த 3 பிளான் யாருக்கு யூஸ் ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் 4G டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால 4G பேக் போட்டிருந்தேன். 5G கான பேக் போடல. இப்பதான் நான் புது 5G டிவைஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து பார்த்தா 5G யூஸ் பண்ணியே ஆகணும். அது அன்லிமிடெட் யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிளான் போட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் ஆல்ரெடி ஒரு 5G டிவைஸ் தான் வச்சிருக்கேன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த பிளான் வந்து எதுவுமே சூஸ் பண்ணாதீங்க. நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 5G பிளான்ஸ் நிறையவே இருக்கு. மினிமம் வந்து 350 ரூபாய் போட்டீங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு வந்துட்டு 28 நாளுக்கான வேலிடிட்டி வந்து கிடைக்கும். அதுல ட்ரூ 5G வந்து கிடைச்சிரும். 199, 239, 299, தென் அதுக்கப்புறம் 319, 329 இந்த பிளான்லாம் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு 51 ரூபாய் பே பண்ணணும். அப்பதான் உங்க 5G வந்து அப்கிரேட் ஆகும். நெக்ஸ்ட் 529 ரூபா, 666 ரூபா நீங்க இந்த 2 பிளான் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க 101 ரூபாய் பே பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு 5G அப்கிரேட் ஆகும். நெக்ஸ்ட் 799 ரூபா, 859 ரூபா நீங்க இதை 5G யூஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நீங்க 151 ரூபா பே பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து 5G கிடைக்கும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எங்க கொடுத்திருக்காங்கன்னா வியூ டீடைல்ஸ்ல கீழே ஸ்வைப் பண்ணா வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாருங்க அப்ளிகபிள் ஃபார் 1.5 GB டே. இங்க வந்து 1 மந்த்க்கு யார் பிளான் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் 51. இதே இங்க பாருங்க 101 என்ன போட்டிருக்காங்க பாருங்க. 1 மந்த்ல இருந்து 2 மந்த் யாரோ பிளான் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க 101 ரூபா பே பண்ணணும். இதே 151னா வந்து பாருங்க 3 மாசம். இதுல இன்னொரு கதை இருக்கு. அந்த கதை கேளுங்க. இந்த இடத்துல ஆக்டிவ் பிளான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க எல்லாத்துலயுமே. ஆக்டிவ் பிளான், ஆக்டிவ் பிளான், ஆக்டிவ் பிளான். இது என்ன கதைன்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க 299 ரூபா பிளான் போட்டிருக்கீங்க. வேலிடிட்டி எவ்வளோ 28 நாள். ஸோ இப்போ இந்த பிளான் வந்து உங்களுக்கு இன்னொரு 10 நாள்ல முடிய போகுது. அப்போ நீங்க அந்த 51 ரூபா ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 10 நாள் மட்டும்தான் 5G கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், பிளான் எக்ஸ்பிரி ஆயிடுது. நீங்க திரும்பி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வேற ஏதாவது பிளான் போடுவீங்க. நீங்க புதுசா பிளான் பண்ணும்போது புதுசாக நீங்க பேக்கும் மாத்தணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த பேக்ல எவ்வளவு வேலிடிட்டி இருக்கோ அது வரைக்கும் தான் அந்த 5G பிளான் வந்து ஒர்க் ஆகும். ஒன்ஸ் பேக் முடிஞ்சு அப்படின்னா நம்ம புதுசா வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே, இப்போ 3 பிளான் பார்த்தோம். 51, 101, 151 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பிளான் நீங்க சப்போஸ் பை பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜியோட வெப்சைட்லயே பை பண்ணுங்க. அதான் சேஃப்டி. ஏன் சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜியோ வெப்சைட் நீங்க நம்பர் வச்சு லாகின் பண்ணுவீங்க. அப்படி லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி பிளான் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி அமௌண்ட் போடணும்னு வந்து காட்டும். பட் இதே உங்களுக்கு பேடிஎம், கூகுள் பேல ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து காட்டாது. நீங்க டேரக்டா ரீசார்ஜ் வந்து பண்ணிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த 800 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 151 ரூபாய் பே பண்ணாதான் உங்களுக்கு அந்த 5G வந்து அப்கிரேட் ஆகும். அதை விட்டு நீங்க 101 ரூபாய்
பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5G வந்து அப்கிரேட் ஆகாது. இந்த ரீசார்ஜ் நீங்க கூகுள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜ் டன் ஆயிரும். பட் ஜியோ சைட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பா ரீசார்ஜ் பண்ணிருக்கனால உங்களுக்கு அந்த 5G வந்து அப்கிரேட் ஆகாது. இந்த இடத்துல உங்களுக்கு அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிருது. கூகுள் பே கிட்ட போய் அமௌண்ட் திருப்பி கேட்கவும் முடியாது. அதனால வந்து ரீஃபண்ட் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஜியோல என்ன சொல்றாங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் எங்க வெப்சைட் நீங்க தப்பா ஏதாவது பை பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 ஹவர்ஸ்க்குள்ள கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நாங்க ரீஃபண்ட் பண்ணிடுவோம் சொல்றாங்க. நீங்க தேர்ட் பார்ட்டி சைட்ல கூகுள் பே பேடிஎம் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ பாத்துக்கோங்க மேம். இப்ப அதெல்லாம் புரிஞ்சிச்சு மேம். இப்ப 799க்கு வந்து பிளானுக்கு வந்து 84 டேஸ் வேலிடிட்டிங்களா? ஆமா சார். அதுக்கு வந்து 151 ரீசார்ஜ் பண்ணாதான் 5G அப்கிரேட் ஆகும், கரெக்ட்டுங்களா? அப்படி சார் பண்ணிக்கலாம். இப்ப அதே 101 போட்டா என்ன மேம் ஆகும்? அது வந்து உங்களுக்கு சூட்டபிள் ஆகாது, உங்களுக்கு 5G கிடைக்காது சார். ஆனா எங்க சைடுல ரீசார்ஜ் ஆயிரும், கரெக்ட்டுங்களா? உங்க சைடுல ரீசார்ஜ் ஆயிரும் சார். பேமெண்ட் மேம்? ஆனா உங்களுக்கு அந்த ஆப்ஷனே அதே மைக்யூல போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனே காட்டாதுங்க சார். அப்படிங்களா? மைக்யூல உங்க நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணா உங்க நம்பருக்கே அது வரவே வராது. நீங்க சப்போஸ் வேற தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் தெரியாம போய் பண்ணாதான் சார் இது மாதிரி. ஓகே. மோஸ்ட்லி உங்க நம்பருக்கு எது சூட்டபிளோ அது மட்டும் தான் காட்டும். அது உங்க ரீசார்ஜ்க்கு தகுந்த மாதிரி இது. ஓகே, இதனால நம்ம சைடுல என்ன சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் நீங்க பிளான் போடும்போது கொஞ்சம் யோசிச்சு வந்து போடுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி டவுட் வந்து கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ கைஸ், இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு கீழே இருக்கிற கிளிக் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.